கொட்டுக்காளி. இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படின்னு ஃபேமிலியில சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இன்னொரு ஜாதி பையனை லவ் பண்ணுது காலேஜ்ல. அதனால அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணிட்டான், அதனாலதான் அது எப்படி இருக்கு அப்படின்னு ஃபேமிலியில நினைக்கிறாங்க. சூரி வந்து அந்த பொண்ணோட முறை பையன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நினைக்கிறாப்புல. ஆனா அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படிங்கறதுக்காக ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த பொண்ணை ஒரு சாமியாரை கூட்டிட்டு போகலாம், ஏதாவது மருந்து எடுப்பாங்க அல்லது இந்த மந்திரிச்சு ஏதாச்சும் வச்சிருப்பாங்க, அந்த பையன் ஏதாச்சும் பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு, அதனாலதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டுல இருந்து அந்த சாமியார்ட்ட சாமி பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தோம்னா மேக்கிங், இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா அதே மேக்கிங் தான். யதார்த்தமா எடுக்கலாம், ஆனா இவ்வளவு யதார்த்தம் ஆகாதுப்பா. ஒரு நாள் விடிய காலையில இந்த படம் ஆரம்பிக்குது, அதே நாள் ஒரு 4-4:30 படம் முடிஞ்சிருது. எப்படி இப்ப 4-4:30 கேக்குறீங்களா? காலையில ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்கூல் பிள்ளையெல்லாம் போகுதுங்க, படம் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்புறம் ஸ்கூல் பிள்ளையெல்லாம் மறுபடியும் வீட்டுக்கு போகுதுங்க. அந்த சீன் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம்ல, ஓ காலையில படம் ஆரம்பிச்சிச்சு, விடிய காலையில ஒரு 4:30 போல ஸ்கூல் விடுற டயத்துக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதை வச்சுதான் சொல்றேன். படம் வந்து ரொம்ப ஸ்லோ, ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அவ்வளோ லென்த்து. ஒரு ஷாட்லாம் வைக்கிறாங்க, வச்சுட்டு கேரக்டருக்கு ஆக்ஷன் சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. போயிட்டு குடிச்சிட்டு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து ஓகே டேக் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த எடுத்த சீன் அப்படியே கொண்டு போய் படத்துல வச்சிருக்காங்க. இப்ப அந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? எப்படா அந்த ஷார்ட்டை கட் பண்ணுவீங்க? ஒரு ஷார்ட் போகுது அப்படின்னா, ஒரு கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னா, வண்டியில போறோம், முன்னாடி எப்போதும் எடுப்போம்ல கேமரா, இப்போ வண்டியில போயில முன்னாடி ஒரு ரோடை எடுத்துக்கிட்டே போறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு நேரம் போவோம், எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட் பார்க்கலாம், சரி ஒரு 20-30 செகண்ட் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட் கட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, போய்கிட்டே இருக்குது, லென்த்தா போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்டா அப்படி வச்சா இந்த படத்தோட லென்த்து, இந்த லென்த் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா 10 நிமிஷம் தான் வரும் இந்த படம். ஏன் இந்த மாதிரி லென்த் ஷார்ட்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக சினிமாலாம் அப்படிதான் எடுப்பாங்க. உலக சினிமா அப்படின்னா என்னன்னா, அந்த படத்தை வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இப்ப இப்படி ஒரு ஸ்பைடர்மேன் அப்படின்னா, ஸ்பைடர்மேனா இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாரும் பார்த்துருப்போமா, அதே மாதிரி இந்த உலக சினிமா எடுக்கிறோம் அப்படிங்கிற நினைப்புல எடுக்கிறவங்களும் அப்படிதான். உலக சினிமா பார்த்துருப்பீங்க நீங்க, ஒரு சில படம்லாம் பார்த்துருப்பீங்க. கேமரா வந்து அசையாம அப்படியே இருக்கும். கேமரா அசையாம இருக்கிறப்ப அந்த ஒரு கேரக்டர் வந்து நடந்து போகும். அங்க இருக்கும் பஸ் ஸ்டாப், ஒரு கேரக்டர் வந்து நடந்து போயிட்டே இருக்கும். கேமரா மூவ் பண்ணவே மாட்டாங்க, அசைக்க மாட்டாங்க, அப்படியே அந்த ஷார்ட் வச்சபடியே இருக்கும். அப்படியே நடந்து போய் தூரத்துல ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ல இங்க இருந்தே பார்ப்பாங்க. அந்த பஸ்ல ஏறி அந்த பஸ் கேமரா நோக்கி வரும், கேமரா நோக்கி வந்து கேமரா தாண்டி போயிடும். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஷார்ட்டை கட் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்க. அப்புறம் கட் பண்ணிட்டு அந்த சீன் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. இது வேற உலக சினிமா. இது மாதிரிதான் அந்த கொட்டுக்காளியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் ரசிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, பல இடத்துல தியேட்டர்ல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்றீங்க, கட் பண்ணுங்கடா, போர் அடிக்குதுடா அந்த ஷார்ட், இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு லென்த்தா இருக்க மாதிரி இருக்குது. இப்ப நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம், அதாவது லென்த் ஷார்ட்னு. ஆனா பார்க்கும்போது ஒரு சாதாரணமா படம் பார்க்கறவங்க தெரியும். இப்ப படத்தை உண்மிச்சு கவனிச்சு குருவிதோட பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு சாதாரணமா பாக்குறவங்களுக்கு படம் வந்து இன்னும் ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கணிக்கக்கூடிய அளவுக்கு லென்த் இருக்குது அந்த படத்துல. படத்துல ஒரு பாட்டு இல்ல, ஒரு மியூசிக் இல்ல, ஒரு பிஜிஎம் இல்ல, எதுவுமே இல்ல. லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படியே நடத்திருக்காங்க. அதாவது லைவா ஒரு லொகேஷன்ல ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல என்னென்ன சவுண்ட் இருக்கும், ஒரு கிளி கத்துது, ஒரு குயில் கத்துது, ஒரு வண்டு கத்துது, ஒரு ஸ்கூட்டர் போகுது, ஒரு பஸ் வருது, கேரக்டர் பேசுறாங்க, தூரத்துல யாரோ கத்துறாங்க, தூரத்துல யாரோ பேசுறாங்க, கிட்டத்துல யாரோ பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது எதுவுமே இல்லை. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இவங்க யூஸ் பண்ணவே இல்லை இந்த படத்துல. மியூசிக் ஒரு பியானோவோ, ஒரு வயலினோ, ஒரு கிட்டாரோ, அதுல இருந்து வர மியூசிக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே யூஸ் பண்ணல, லைவ் சவுண்ட் மட்டும்தான். சில இடத்துல எல்லாம் நமக்கே மனசு இயங்கும். ஒரு கேமரா ஷாட் போகுது அப்படின்னா, ஆஹா இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போட்டா எப்படி இருக்கும், ஒரு மியூசிக் இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஃபீல் பண்ண ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே பார்த்து பழகிட்டோம். எல்லா படத்துலயும் ரெகுலரான படத்துல என்ன, ஒரு டாப் ஆங்கிள் காட்டுறாங்க அப்படின்னா ஒரு லைட்டா ஒரு மைல்டா ஒரு மியூசிக் போட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பழகிட்டோம். இப்ப திடீர்னு இப்ப வந்துட்டு இப்படி பாரு, சவுண்டே இல்லை,
நான் ஒண்ணுமே இல்லை, சைலண்டா இருக்கும், ஆனா அங்க வந்து ஒரு டாப் ஆங்கிள் வச்சிருப்பேன், அதை வந்து நீ ரசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. அவ்வளவுதானே தவிர டைரக்ட் ரிவ்யூல எப்படி இருக்கான்னு தெரியாது. எனக்கு பர்சனலா ஆஹா ஒரு மியூசிக் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு 2-3 சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஆட்டோல போய்கிட்டே இருக்கிறப்ப ரோட்ல ஒரு மாடு நிற்கும், ஒரு மஞ்சட்டு மாடு நிற்கும். சூரியோட அப்பா வந்து அதை விரட்ட போவாரு, துண்டை வச்சு ஹே ஹேன்னு விரட்டுவாரு, அது வந்து குத்துறதுக்கு வரும். இப்ப அந்த மாதிரி சீன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அதான் உண்மைக்கு நெருக்கமா எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில இது அன்றாட கிராமங்கள்ல எப்படி நடக்குமோ, ஒரு மாடுன்னா பத்துவோம், அது விரட்டினோம்னா அது மறுபடியும் குத்துறதுக்கு வரும், அது டக்குன்னு பயப்படும் அந்த மாதிரி. ஏன்னா அது பழக்கப்பட்ட மாடா இருந்தா பரவாயில்ல, அதாவது ஷூட்டிங்க்குனே தயார்படுத்த மாடா இருந்தா சரி, இல்ல ஏதோ ஒரு மாடு நீங்க போய் விரட்டுங்க, குத்துச்சுன்னா யதார்த்தத்தை எடுத்துக்கோம் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அந்த அந்த மாடு நிற்கும் போது, அந்த மஞ்சள் மாடு நிற்கும் போது அது மேல வந்து ஒரு காக்கா வந்து உட்காரும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது பறந்து போயிடும், அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகும். இந்த காக்கா வர்றது உட்காரலாம் விஎஃப்எக்ஸா இல்ல உண்மையிலேயே நடந்துச்சா, கிடைச்சதை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த 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 சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தங்கலான்னு பார்த்தப்ப அந்த பாம்பு சிறுத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாகி போய் உட்கார்ந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேடா, ஓரளவுக்கு யதார்த்தமா எடுத்திருக்காங்க அப்படின்னு. மக்கள் யதார்த்தமா எடுத்தா ரசிப்பாங்க தான், கண்டிப்பா ரசிப்பாங்க, ரசிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. ஆனா ஓவர் டோஸ் போடக்கூடாது. யதார்த்தமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லையெல்லாம் மீறக்கூடாதுல்ல. யதார்த்தமா எடுக்கிற யதார்த்தமா என்ன, ரெஸ்ட் ரூம் போறது, நாப்கின் மாத்துறது, இதெல்லாமா எடுப்பீங்க யதார்த்தமா எடுக்கிறேன்னு? இதுக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்லை. இது இந்த சீன் வைக்கணும்னு அவசியமும் இல்லை. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க படம் வந்து 10 நிமிஷம் தான் எடுத்திருப்பீங்க. இந்த சீன்ல தேவையில்லாத சீன் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தா பரவாயில்ல, லென்த்தா எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது அது அந்த சீனை. ஒரு ஒரு கேரக்டர் போறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் போற வரைக்கும் எடுக்கலாம் பேக்ல கேமராவை. அப்படிதான் நாங்கெல்லாம் பார்த்து பழகிருக்கோம். ஏன் கேமரா தூக்கிட்டு இந்த வரப்புல இருந்து அங்க இருக்க வீடு, அங்க நடந்து போறான் ஒரு கேரக்டர், அவன் பின்னாடியே போகுது கேமரா. யாரும் நடந்து போனாலும் முன்னாடிலாம் போக மாட்டாங்க, பின்னாடியே தான் போகும் கேமரா. அந்த மாதிரி யதார்த்தத்தை எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்ட்ரோவெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல வருது. இன்ட்ரோவல் வந்துருச்சுன்னா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, இன்ட்ரோவல் வந்துருச்சு அப்படின்னு. யதார்த்தத்துக்கு பக்கமா எடுக்கிறது வேற, யதார்த்தமா எடுக்கிறது வேற, யதார்த்தத்தை எல்லையை மீறி எடுக்கிறது வேற. இந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி பார்த்தோம்னா, அந்த படத்துல கிளைமேக்ஸே இல்லை. ரிலீஸ் டேட் வேற பக்கத்துல வந்துருச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு, இனிமே என்னத்த கிளைமேக்ஸ்னு ஒன்று யோசிச்சு எடுத்துக்கிட்டு போதும், எடுத்த வரையும் முடிச்சு விடுங்க, அப்படியே பார்த்துக்குவோம். எப்படின்னா இப்போ அந்த பொண்ணை வந்து சாமியார்ட்ட கூட்டிட்டு போறாங்க. சாமியார்ட்ட கூட்டிட்டு போறப்ப ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்களுக்கு அந்த சாமியார் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ பரிகாரமோ இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் உட்கார சொல்றாரு, நீங்க கொஞ்சம் தூரம் உட்காரம் பார்க்கணுமே, உட்காருங்கப்பா பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அதாவது இந்த கிராம சைட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, மருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வயிறு தட்டி மருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்குள்ள ஒரு குழாயை வச்சு உறிஞ்சி கருப்பு கலர்ல ஏதோ உருண்டை மாதிரி எடுத்து கொடுப்பாங்க, இதான் மருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஹீரோயினுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூரிக்கு இப்போ க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. இப்போ சூரி வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த சாமியார் வந்து அந்த பொண்ணுக்கு எடுக்கிறாரு. யாரோ ஒரு பொண்ணு, ஹீரோயின் இல்லை வேற பொண்ணு, இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. வயிறுல துண்ணூறு பூசுறாரு, தடவுறாரு, அப்புறம் தலையில எலுமிச்சம்பழம் வச்சு தேய்க்க சொல்றாரு, நல்லா தேய்ங்கிறாரு, அப்புறம் முதுகுல கை வச்சு என்னமோ கேட்கிறாரு. அந்த மாதிரி அந்த அந்த சம்பிரதாயங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து அவர் பண்றாரு. இதை வந்து சூரி பார்த்துக்கிட்டே பாக்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு சூரி அப்படியே நடந்து போறப்ப அவரை பின்னாடியே கேமராவும் போகுது. அப்படியே ஒரு சந்தில போய் நிக்கிறாரு, ஒரு 20 செகண்ட் நின்றுப்பாரு. நின்னோன்னே மறுபடியும் நடந்து அப்படியே வர்றாரு. அவங்கள வந்து கூப்பிடுறாங்க, வாங்க பாண்டி, எங்கேயா பண்ண நீ, வாயா சாமியார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வந்து கூப்பிடுறாங்க. சூரிய வந்து அப்படியே அந்த அந்த ஷாக்கிங்லேயே போறாரு. அந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரியே இந்த பொண்ணுக்கு பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போற மாதிரி நமக்கு தோணுது. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறாரு. போய் கிட்டத்துல போய் நிக்கிறாரு. இப்ப இவங்க பார்க்க வந்த பொண்ணு வந்து அந்த சாமியாருக்கு முன்னாடி நிக்குது. அந்த சாமியார் வந்து ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூரிய அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. பகல்ல வந்து தேட்டர்லயா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம்னா படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு எண்டு கார்டு ஒண்ணு போடுறாங்க, இந்த பயணத்தின் இறுதி முடிவு உங்கள் கைகளில் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு. நாங்க என்னடா சொல்றது, வந்ததுக்கு நீங்க தானே எங்களுக்கு ஏதாவது சொல்லணும். கதை ஒரு சிம்பிளான ஸ்டோரி, நடிப்பு எல்லாரும் நடிப்பெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, டயலாக்லாம் நல்லா பேசியிருக்காங்க.
அந்த மதுரை தமிழ் கேட்க கேட்க அப்படியே மறுபடியும் இன்னும் நிறைய பேசுவாங்களா, பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மதுரையில பேசுற தமிழ் கிராமப்புறங்கள் என்ன வந்தாங்க போனாங்க அப்படின்னு. நம்மளும் கிராமம் தான், ஆனா நம்ம அப்படி பேச மாட்டோம். அவங்க பேசுற தமிழ் வந்து நல்லா இருக்கும். அந்த படத்துல பேசுற தமிழ் அது வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அது மாதிரி இப்போ ஒரு 110 ரூபா டிக்கெட் அப்படின்னா சில்லறையா இருந்தா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வரலாம். படம் பார்த்துட்டு படம் முடிஞ்சு வரும்போது எனக்கே தோணுச்சு, நம்ம எடுத்தோம்னா இப்படி எடுத்திருப்போம் அதே படத்தை. இந்த படத்துக்கு நம்ம கேமராமேனா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஷார்ட் எடுத்து பார்த்தேன். வீடியோட முடிவுல வரும், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா. பார்த்துட்டு பார்த்தேன், என்ன 50 பேர் வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பார்த்துட்டு பார்க்கலானே தெரியல, சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரியா.